எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெம்பிள் டிராவலர்ஸ். என்னடா இவன் நியூஸ் பிஜிஎம் போட்டுட்டு மியூசிக் சேனலில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நியூஸ் சேனலில் வர மாதிரி ட்ரை பண்ணோம், அது எங்களுக்கே செட் ஆகலை. அந்த கஷ்டத்தை நீங்கள் பட வேணாம் தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்லாம் நினச்சிருப்பீங்க விநாயகரை இந்தியாவில் மட்டும்தான் நிறையா வழிபடுறாங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பயங்கர ரேஞ்சு. நிறைய கண்ட்ரீஸ்லலாம் விநாயகரை வழிபடுறாங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ்னு பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது மூலியமாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மொதல் கண்ட்ரிக்கான க்ளூ இதோ. April 8, 2025 இந்த இன்சிடெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இந்த கண்ட்ரியில் இருக்க எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன், அதாவது இடிசின்னு ஷார்ட்டாக சொல்கிற 106 இடிசி டோல்கேட்ஸில் இந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது 38 ஹவர்ஸாக கண்டினியூ ஆகிருக்கு. உடனே அந்த பொறுப்பில் இருக்க நெக்ஸோ சென்ட்ரல் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 106 டோல்கேட்டில் இருக்க கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா வெஹிக்கிள்ஸும் ஃப்ரீயாக போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 24,000 வெஹிக்கிள்ஸ் இந்த டோலை ஃப்ரீயாக கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நெக்ஸோ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பார்த்தாலும் கூட கொஞ்ச நேரத்துலேயே அந்த 24,000 வெஹிக்கிள் ஓனர்ஸ் ஆர் பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டோலுக்கு உண்டான அமௌண்ட்டை அந்த நெக்ஸோ சென்ட்ரலுக்கு பே பண்ணிட்டாங்க. இதுலேருந்து அந்த கண்ட்ரி பீப்புளோட அந்த ஹானஸ்டியை நம்ம டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இது மட்டும் இல்லைங்க, நெக்ஸோ சென்ட்ரல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அமௌண்ட்டை அப்பாடா வந்துருச்சுன்னு வச்சுக்காம உடனே எல்லாருக்கும் அதை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். சச் அ செல்ஃப் டிசிப்ளின் கண்ட்ரியில் இவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் கிட்டேருந்து இவங்களுக்கு பிடிச்சி ஒரு விஷயத்த கற்றுருக்காங்க. அதுதான் நம்ம விநாயகர். ஜப்பான்லேயும் நம்ம விநாயகரை வழிபடுறாங்க. விநாயகர் பர்த்டே செலிப்ரேஷனை ஜப்பான்லேருந்து நம்ம பிரணவன் லைவில் இருக்காரு. நம்புங்க, ஜப்பான் தான். நான் ஏன் நம்புகிறேன்னா, ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். இப்போ புரியுதா நான் ஏன் நம்புறேன்ட்டு? பிரணவன், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். விளையாட்டினதெல்லாம் போதும், நீங்கள் லைவில் தான் இருக்கீங்க, பேசலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜப்பான் கோவில் வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன். இங்கே விநாயகரோட பர்த்டேவை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு கூட பாட்டு கேட்டிருக்கோம், இதோ பாருங்க. Happy birthday to you. ดังๆครับ Happy birthday Happy birthday 3 รอบนะครับให้พงได้ยินครับ Birthday to you Happy birthday Happy birthday Happy birthday to you Happy birthday to you แต่องค์พระพิกันปฏิปัปปาโมยามันก็เลยโมเตகொஞ்சம் பார்த்து பேமெண்ட் போட்டு விடுங்க. அப்புறம் நான் நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரி போகணுன்னு சொல்லுங்கள், நான் ரெடியாக தான் இருக்கேன். ஜப்பானை சுற்றி பார்த்ததெல்லாம் போதும், நீங்கள் பேக் பண்ணிவிட்டு ஸ்டுடியோவுக்கு வாங்க. என்னாச்சு, என்ன உடனே கூப்பிட்டீங்க? வேறு கண்ட்ரிக்கு போகணுமா? சொல்லியிருந்தா ஜப்பான்லேருந்தே போயிருப்பேன்னு. அது 8 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களடா. ஓ, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இவங்க தர பட்ஜெட்டுக்கு அப்படியே ஜப்பான் போய் எடுப்பாங்களாம். போன எபிசோடில் என்ன சொன்னாங்க, நம்ம கிட்ட பாஸ்போர்ட் விசா வாங்க கூட காசு இல்லைன்னு. இப்போ ஜப்பானுக்கு போய் எடுப்பாங்களா? வாங்க, பக்கத்து ரூம் போகவே வழி இல்லை. சாரி காய்ஸ், கொஞ்சம் கம்பெனி சீக்ரெட்லாம் உளறிட்டான். இப்படியே போனால் மொத்தத்தையும் உளறிடுவான். ஸோ வாங்க டேரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம கணபதி கையிலலாம் லட்டுவோ இல்லை கொழுக்கட்டையோ இருக்கும், ஆனால் இங்கே ரேடிஷ் இருக்கு, ஏன்? குட் பிரணவ், இங்கே இருக்கிற இமேஜை பாரு. இவர் கையில்
ரேடிஷ் இருக்கு. இவர் 6th செஞ்சுரியில் எடுக்கப்பட்ட நம்ம ஒரு கணபதி. நம்ம தான் இடத்துக்கு தகுந்தாப்புல லட்டு கொழுக்கட்டைன்னு மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஜப்பான்காரங்க இவங்க ட்ரெடிஷ்னலாக கையில் இருக்கிற ரேடிஷை அப்படியே வச்சுருக்காங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊர் கணபதி தான் அங்கே கேங்கிட்டான்னு வழிபடுறாங்க. ஓ, கேங்கிட்டானா? கணபதி பாப்பா மோயா, கணபதி பாப்பா மோயா. அதே ஜப்பான் வைப்லேயே இருக்காரு. இப்போ வேறு கண்ட்ரி போகணும், ஓகேவா? போன தடவை மாதிரி இந்த தடவையும் ஏமாற்றிட்டு இருக்காது, ஓகேவா? இப்போ வாங்க காய்ஸ், நம்ம வேற இங்க என்ன கரன்சி வீடியோ போட்டிருக்கீங்க? முதல்ல கரன்சிக்கும் விநாயகருக்கும் என்ன சம்பந்தம்? என்னது? கரன்சிக்கும் விநாயகருக்கும் சம்மந்தம் இல்லையா? ஆமா. இங்க பாரு, இந்தோனேஷியன் கரன்சி. இந்த கரன்சில நீ என்ன நோட் பண்றப்ப சொல்லு. இங்க வந்து விநாயகரோட சிலை இருக்கு, அதுக்கு பக்கத்துல வயசான தாத்தாவோட பிக்சர் இருக்கு, அதுக்கு அவங்க 2 பேருக்கும் பின்னாடி ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஓ, இந்த இந்தோனேஷியன் கரன்சியோட வேல்யூ வந்து 20,000 ரூபாயா. இங்கே இருக்காரே ஒருத்தர், அவர் பேர் வந்து கி ஹாஜர் தேவந்தரா. இவர் வந்து இந்தோனேஷியன் ஃப்ரீடம் ஃபைட்டர், அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் ரிஃபார்மர் ஆஃப் இந்தோனேஷியா. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம காட் ஆஃப் விஸ்டமான விநாயகர் இருக்கார். எஜுகேஷனை இம்பார்ட்டன்ஸாக கொண்டு வரணுன்றதுக்காக பின்னாடியே ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கரன்சி வந்து 1998 பப்ளிஷ் பண்ணி 2008 வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கரன்சி வந்து யூஸில் இல்லை. இந்தோனேஷியாலாம் போக வேணாம், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளையார்பட்டி போனாலே போதும், அங்கே இருக்கிற செட்டியார் மியூசியத்தில் போனாலே போதும், நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எல்லாரும் அங்கே தான் பார்த்தோம். இங்கே பின்னாடி இருக்கிற காயின்லேயும் விநாயகர் இருக்கார். அது ஒரு கண்ட்ரியோட காயின் தான், ஆனால் இது இந்தியாவோடது இல்லை. இந்த கண்ட்ரி பேர் ஆஸ்திரேலியா. பேட் கமின்ஸு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தான்லேயும் விநாயகர் இருக்கார். ஆப்கானிஸ்தான் கேபிட்டலான காபூலில் ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவுக்குள்ளே பல ஸ்டாச்சூஸ் இருக்குது. அந்த பல ஸ்டாச்சுவில் ஒரு ஸ்டாச்சு நம்ம விநாயகர் இருக்கார். நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க, இங்கே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, ரொம்ப நேரமாக வெட்டியாக நின்றுட்டுருக்கேன், எதுவுமே கேட்கல. சரி, எப்படி இத்தனை கண்ட்ரீஸ்க்குலாம் விநாயகர் ட்ராவல் ஆயிருக்காரு? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி அறியுது? ஜப்பான் ஓகே, ஆப்கானிஸ்தான் எப்படி? அதுவும் ஆஸ்திரேலியா நம்பவே முடியல. நம்ம கண்ட்ரி பிரைம் மினிஸ்டரும் மற்ற கண்ட்ரி பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பார்க்கும் போதும் டோக்கன் ஆஃப் லவ்வாக நம்ம கண்ட்ரியோட ஐகானிக் சிம்பிளை தருவாங்களே, அது போல தான் அந்த காலத்தில் கிங்கும் இன்னொரு கிங்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக விநாயகரை கொடுத்துருக்காங்க அங்கே கிஃப்ட் மாதிரி. இதனால தான் விநாயகர் ஆப்கானிஸ்தான், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த போல் நிறைய கண்ட்ரீஸில் போனார். ஓ, அந்த கிஃப்ட்டு தான் விநாயகர். அவ்வளோதான். பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட கிஃப்டான நம்ம விநாயகர் இன்னும் பல ஜென்ரேஷன்ஸாக அந்த கண்ட்ரீஸ்லலாம் இன்னும் வழிபட்டுட்டு வராங்களே, அதுக்கு கண்டிப்பாக பல காரணம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயமும் கூட. இப்போ புரியுதா பிரணவ்? நம்ம ட்ரெடிஷனை நம்மளே மறந்துட்டு வரோம், ஆனால் நம்ம ட்ரெடிஷனும் அவங்க ட்ரெடிஷனையும் அவங்க நல்லா மதிக்கிறாங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறவங்க மனுஷன், அதை மதித்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெரிய மனுஷன். நீங்களும் பெரிய மனுஷன் தான் நினைக்கிறேன். நாங்கள் போடுற எஃபெக்டை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் விடை பெறுகிறோம்.